Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஷோல இருந்து. இப்போ நம்ம பார்க்க போறது XUV 500 அப்படின்ற ஒரு காரோட ஹை எண்ட் ஆடியோ பத்தி தான். இந்த கார்ல நாங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து Audison 8.9 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் அண்ட் Alpine Status அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து 2-way காம்பனன்ட் ஸ்பீக்கர் 650C அப்படின்ற ஒரு வெர்ஷன் அண்ட் பேக்ல போடுற கோஆக்சில் 652 அப்படின்ற ஒரு கோஆக்சில் டைப் ஆர் சீரிஸ்லயுமே சூஸ் பண்றோம். அண்ட் இந்த காருக்கு சூஸ் பண்ற டேம்பிங் கோல்ட் HD அப்படின்ற ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோடது, இரிடியம் அப்படின்ற ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோடது. அண்ட் கேபிள்ஸ் பாத்தீங்கன்னா குவாடன் அப்படின்ற ஒரு கேபிள் தான் இந்த காருக்கு யூஸ் பண்றோம். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு பாசிவ் செட்டப் சூஸ் பண்ண போறோம். அண்ட் சூஸ் பண்ற ப்ராசஸர் வந்து வெரி பவர்ஃபுல் ப்ராசஸர் கூட 8 channel ஆம்பிளிஃபையர் அண்ட் 9 channel ப்ராசஸர். அந்த 8 channel ஆம்பிளிஃபையர் அங்க பிரிட்ஜ் பண்ணி அதை வந்து ஈவன் மோர் பவர்ஃபுல் ஆக்கிட்டு ஈச் சேனலுக்கு 130 வாட் பவர் கொடுத்து நாங்க வந்து ஒரு ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்மே கனெக்ட் பண்ண போறோம். சோ ஆல் 4 சேனல்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து 130 வாட் into 4 அப்படின்ற வெர்ஷன்ல டிவைட் ஆக போகுது. சோ பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையராவும் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸ் அப்படின்ற சப்வூஃபர் இந்த கார் ஃபிட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த சப்வூஃபர் கூட இந்த ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கார்ல கேட்கறப்ப நல்ல லவுடர் சப்போர்ட் அண்ட் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு பேஸுமே இந்த ஸ்பீக்கர்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். நார்மலா ஒரு ஆம்பிளிஃபையர்ல போயிட்டு நம்ம ஒரு பவர் அப் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் இம்ப்ரூவைஸ் பண்றப்ப அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவனா உங்களுக்கு கெயின் டிராவல் பண்ணுமே தவிர்த்து உங்களுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுக்காது. டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட அமைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்றதால நம்மளால டிசைட் பண்ண முடியும் இந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மூலமா நம்ம பண்றப்ப லோ பவர் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே நாங்க ஃபில்டர் பண்ணலாம். லோ பவர் ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் பண்ணி அதை நம்ம சப்வூஃபருக்கு புஷ் பண்ணி கொண்டு போறப்ப அந்த சப்வூஃபர் உங்களுக்கு வந்து இந்த பேஸை ஈக்குவலா மேனேஜ் பண்ணி கொடுக்கறப்ப உங்களுக்கு ரியர்ல இருக்க சப்வூஃபர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு ஃபீலை கொண்டு வந்து ஏற்றிடும். அண்ட் இதெல்லாமே டைம் கரெக்ஷன் மூலமா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டோம்னா நீங்க கம்ப்ளீட் கார்ல நீங்க கேட்கிற ஆடியோஸ் ஃபுல்லாவே ராக் மியூசிக் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி கேட்க முடியும். இந்த மாதிரி பேசிவ் செட்டப் ஆடியோஸ்ல பேசிவ் செட்டப் ஆடியோ ஆல்வேஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஆடியோ கூட நீங்க எல்லாருமே நம்ம ரெகுலரா சவுண்ட் கேட்கறப்ப நம்ம அந்த ஆடியோ நம்ம எப்பயுமே என்ஜாய் பண்ணி கேட்கிற ஒரு ஆடியோவாவோ அது அமைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மியூசிக் வந்து நீங்க எல்லா விதமான கார்களுக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். எங்கிட்ட பேசிக்ல இருந்து டாப் அண்ட் கார் வரைக்கும் உள்ள எல்லா விதமான கார்களுக்குமே ஆடியோ சொல்யூஷன்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஆடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஆடியோட சாம்பிள்ஸ் நாங்க ப்ளே பண்றோம். நீங்க ப்ளே பண்றப்ப முடிஞ்சா ஹெட்போன்ஸ் போட்டு இந்த ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஆடியோ கேட்க முடியும். இந்த மாதிரி உங்க காருக்கு அப்கிரேட் தேவைப்பட்டது இல்ல கன்சல்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த XUV 500 வந்து நம்ம ஆடியோ முன்னாடி பேசியிருந்தோம். ஆக்சுவலா அது வந்து 8.9 ப்ராசஸர் வந்து ஆடிசன்ல கோட் பண்ணிருந்தோம். அப்ப வந்து ஆல்பைன் ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரண்ட்ல காம்பனண்டும் பேக்ல வந்து டைப் ஆர் அப்படின்ற ஒரு ஆல்பைனோட ஒரு காம்பனன்ட் சீரிஸுமே பிளான் பண்ணணும். டைப் ஆர் 652 அப்படின்ற ஒரு மாடல் கூட 8.9ல வந்து மோர் பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் கூட பில்டினா இருக்கிறது இண்டிவிஜுவல் சேனலாவே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ நாங்க முதல்ல பாசிவ்க்கு பிளான் பண்ணியிருந்த ஒரு ஆடியோ வந்து அப்படியே ஆக்டிவ் மோடுக்கு மாத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து போயிருந்தோம். ஸோ அதனால வந்து ஏபிஎல் வந்து அழகாக மோல்டு ஒன்று பண்ணி ஒரு மிட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறோம் வித் கஸ்டமர் ரிக்வஸ்டோட சேர்த்து. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஜிங் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாரு. அண்ட் இல்லாம கொஞ்சம் வாய்ஸ் இண்டிவிஜுவலா அவருக்கு ரெகனைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக வந்து நாங்க ஹீலிக்ஸோட ஒரு மிட் ரேஞ்ச் மட்டும் அடிஷனல் ஆட் பண்ணி இது அப்படியே கம்ப்ளீட்டா ஆக்டிவ் மோடுக்கு மாத்திட்டோம். ஸோ பேக்ல இருக்கிற அந்த காம்பனண்ட் வந்து கிராஸ் ஓவர் மூலமா ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ. ஏன்னா இட்ஸ் 9 channel ப்ராசஸர் தான். ஸோ 1 2 3 அப்படின்ற ஒரு லெஃப்ட் சைட்லயும் 4 5 6 அப்படின்ற ஒரு ரைட் சேனலுமே உங்களுக்கு ஆக்குபைட் ஆயிடுது. ஸோ 7 and 8 பேக் லெஃப்ட் அண்ட் ரைட் அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ். 8 channel தான் ஆம்பிளிஃபையர் பில்ட்னு. அதனால பேக்ல வந்து நம்ம செப்பரேஷன் தனியா கொடுக்க முடியாதுன்றதுனால வந்து நம்ம அதை கிராஸ் ஓவர் த்ரூவா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அந்த காம்பனன்ஸ். இதே முன்னாடி பண்ண ஒரு கார்ல வந்து நம்ம அதே வந்து ஆக்டிவா கூட பண்ணியிருந்தோம். பேக்லயுமே வந்து ஒரு 3-way ஆக்டிவா பண்ணியிருந்தோம். ஸோ அப்படின்றப்ப இட் ஹஸ் 12 channel. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம். இதுல வந்து 8 channel இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் நம்ம கொண்டு போக முடியல. சோ பேக்ல இருந்து கிராஸ் ஓவர் கனெக்ட் பண்ணி அதை ஒரு கோஆக்சல் கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு 2 channel இன்புட் கொடுத்திருக்கோம். சோ 9க்கு வந்து as it is சப்வூஃபர் வந்து நாங்க கிக்கர் அப்படின்ற ஒரு பிராண்டோட டூவல் சப் கனெக்ட் பண்ணிருக்கோம். பவர்ஃபுல் சப்வூஃபர் கூட க்ளோஸ் 600 வாட்ஸ் ஆர்எம்எஸ் உள்ள ஒரு சப்வூஃபர் மாத்தி கொடுத்திருக்கோம். இது வந்து 10 inch பாசிவ் சப்வூஃபர். பாசிவ் மீன்ஸ் வித்வுட் ஆம்பிளிஃபையரோட வர ஒரு சப்வூஃபர் தான் அது. சோ 2 சப்வூஃபர் இருக்கும். ஏன்னா XUV ஸ்பேஸ் ஆக்சுவலி சுத்தமா கிடையாது. ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 8 inchஸ்க்கு தான் ஒரு டிக்கி ஸ்பேஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அல்ட்ரா ஸ்லீக் சப்வூஃபர் நமக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. சோ அந்த ஒரு சப்வூஃபர் வந்து ஷாலோ சப்வூஃபர்ன்றதால ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி கொடுத்திருக்கு. அண்ட் இடமும் பெருசா நமக்கு லொகேட் கவர் அப் ஆகாது. அண்ட் பேஸுமே வந்து நல்லா ஓப்பனா கிடைக்கும் உங்களுக்கு அதுல. சோ இதே ஆக்டிவ் வந்து நம்ம லவுடராவும் நம்ம கேட்கறதுக்கு அந்த சப்வூஃபர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா ஆடிசன்ல 1.500 அப்படின்ற ஒரு மோனோ ஆம்ப் தான் கனெக்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். அந்த மோனோ வந்து ஈஸியா 2 சப் வந்து டிரைவ் பண்ணும். சோ அந்த மாடல் மூலமா இந்த ஆடியோக்கு நாங்க பவர் பண்ணிருக்கிறோம். தியேட்ரிக்கல் ஃபீலிங் வரும். ஏன்னா இட்ஸ் லாங் நிறைய ஸ்பேஸ் உள்ள கார் இல்லையா. ஸோ
அதிகமா உங்களுக்கு வந்து மியூசிக் டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி கார்ல நம்ம வேலை பண்றதுன்றது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சிஸ்டம் வந்து சொன்ன மாதிரி கென்வுட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் போட்டிருக்கும், பிராண்டோட சிஸ்டம் போட்டிருக்கும். இது வந்து லேட்டஸ்டா லான்ச் பண்றதுக்கு ஒரு 9" சிஸ்டம் கூட அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அதுல வந்துடும். அந்த HDMI இன்புட்டும் இருக்கும். ஸோ அந்த HDMI இன்புட் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த சோர்ஸ் மூலியமா நம்ம வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக்கையோ இல்லைன்னா MI ஃபயர் ஸ்டிக்ஸ் மாதிரியான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸ்டிக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அது மூலியமா நம்ம யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ஆன விஷயங்கள் கூட நம்ம பிராண்டட் சிஸ்டம்லயே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. கலர் தீம்ஸ் மாத்திக்கலாம், செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம தேவைக்கு மாத்திக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாடல் வந்து கார் பிளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ல பிளே ஆகும். அது இன்னமும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஒரு சப்போர்ட் கூட நமக்கு இருக்கிறதுல. ஸோ அந்த சிஸ்டம் கூடவே நம்ம பீகான் அண்ட் DRC அப்படின்ற 2 டிவைஸ் ஆட் பண்ணிருக்கிறோம். DRC எதுக்காகனா அந்த ப்ராசஸர் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து அவருக்கு ஸ்டேஜிங்கும் வேணும் கேட்டிருந்தாரு, அண்ட் ஸ்டேரிங் அதாவது டிரைவர் பொசிஷனும் வேணும் கேட்டிருந்தாரு. ஸோ நாங்கள் டிரைவர் பொசிஷனும் செட் பண்ணிருக்கோம் அண்ட் ஸ்டேஜிங்கும் செட் பண்ணிருக்கோம். ஸோ காமனா எல்லாருக்குமே ஒரு ஆடியோ வரணும், சென்ட்ரைஸ் விஷுவல் வரணும்னா ஸோ சிஸ்டம்ல இருந்து எல்லா விஷுவலும் வர மாதிரியான ஒரு செட்டிங் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷனை மாத்துறதுக்கு வந்து நமக்கு டிஜிட்டல் ரிமோட் கண்ட்ரோல் தேவைப்படுது. அதுக்காக வந்து ஆடிஷன்ல வந்து DRC ஒன்று அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த DRC வந்து ஒரு தனி சில்வர் கலர்ல இந்த மாதிரி பேனல் மாதிரி வந்துடும். இது மூலமா அந்த DRC நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி நம்ம தேவைக்கான மோடுக்கு மாத்த முடியும். ஸோ நம்ம டிரைவரை போட்டு வண்டி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம பேசஞ்சருக்குமே ரொம்ப யூனிக்கா மியூசிக் கேட்கறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ லிட்டரலா அந்த மியூசிக் நடக்கிறது எல்லாமே விஷுவல்ஸ், ஒரு படம் பார்க்கணும், சாங் கேட்கணும், எல்லாமே இங்கேயே ஒரு விர்ச்சுவலா நம்ம பார்க்கற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்லெஸ் மியூசிக்குமே கேட்டிருந்தாரு. அப்கோர்ஸ் இந்த டிவைஸுமே வந்து ஐரஸ் ஆடியோ தான் கூட, அதுமே வந்து நம்ம போன்ல இருந்து ஒரு சிஸ்டம் போய் சிஸ்டம்ல இருந்து ப்ராசஸருக்கு போறது. இது வந்து டைரக்டா பீகான்றது ப்ராசஸர் ஒரு சப்போர்ட். ஸோ அந்த ஆடிஷன்ல வந்து பீகான் ஒன்று அடிஷனலா கொடுக்குறாங்க. அந்த பீகான் ப்ராசஸர்லயே அதை கனெக்ட் பண்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா பீகான் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு கமாண்டிங் டைரக்டா ப்ராசஸருக்குள்ள இன்புட் ஆயிடும். ஸோ அதில் ஒரு கொஞ்சம் லாஸோட நம்ம வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ லாஸ்லெஸ் மியூசிக் ப்ளே பண்றதுக்கு அந்த பீகான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா கூட இருக்கும் யூசுவலி. அண்ட் இந்த ஆடியோ வந்து நம்ம நல்ல ஒரு பெய்ட் அப்ளிகேஷன் மூலமா நீங்க கேக்குறீங்கன்னா அப்கோர்ஸ் அதோட சாங் டோனே வேற மாதிரி இருக்கும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பிளே ஆகும். நீங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க. டே டு டே லைஃப்ல வந்து நிறைய டைனி டோன்ஸ் எல்லாம் விட்டுருப்பீங்க. நீங்க ரெகுலரா கேட்கிற அதே ஓல்டு சாங், லேட்டஸ்ட் சாங்கா கூட இருக்கலாம். பட் நம்மள வந்து அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மறக்க வச்சிருக்கோம். ரெண்டு காரணம், ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லேப் ஆகும். ஸோ அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவ் செட்டப் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம தேவையில்லாத சமயத்தை வந்து பல ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டிசபிள் இருக்கும். எந்த ஃப்ரீக்வன்சி அது டிராவல் அது ஆகுதோ அப்பதான் அது அலோவ் பண்ணும் ஸ்பீக்கர் பாட வைக்கிறதுக்கு. அப்படின்றப்ப ஒரு டைனி டோன்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப பேக்ரவுண்ட் நம்ம இமேஜஸ் எல்லாம் நம்ம விஷுவல் பண்ண முடியும். ஒரு சின்ன ஃப்ளூட் அண்ட் பியானோ மாதிரியான சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து இது அப்ரண்ட்ல கொண்டு வரும் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவ் செட்டப் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. அண்ட் ஆக்டிவ் வந்து நாங்க இந்த மாதிரி ஆங்கிள் பண்ணி இங்க பில்லலே மோல்டு பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது அல்பைனோட ட்வீட்டர் அண்ட் செகண்ட் இருக்கிறது வந்து ஹீலிக்ஸோட மிட்ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி அதை நம்ம லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா கிக்கர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஷாலோ சப்வூஃபர் தான். அண்ட் இதோட ஆடியோ சாம்பிள்ஸ் கண்டிப்பா கேட்கணும். நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். முடிஞ்சா ஹெட்போன்ஸ்ல கேட்க பார்க்கலாம். ஹெட்போன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா டீடைலா கேட்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப மைன்யூட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வெளிக்கொண்டு வரும் ஆடியோ ஹெட்போன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப. மெஷர்மெண்ட்ஸ் வந்து நாங்க கம்ப்ளீட்டா டிஏ பண்ணிருக்கோம். டிஏன்ற சென்ஸ் டைம் அலைன்மெண்ட் பண்ணிருக்கோம். அந்த டிஏ மூலமா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்றதுனால நம்மளால ஸ்டேஜிங் கொண்டு வர முடியும். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்பீக்கருக்கு. ஸோ நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா இந்த ஸ்பீக்கர் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு இல்லையா, இது வந்து என்ன முதல்ல ஹிட் ஆகும். நான் ஒரு சாங்ல வந்து இப்போ எஸ்பிபி பாடுறாருன்னா அவர் முதல் வார்த்தை வந்து இங்க இவர் பண்ணிடுவாரு. இவருக்கும் எனக்கு ஒரு டைம் டிலே ஆகும். சரி, அவங்க லாங்ல இருக்காங்க, அங்க வந்து என்ன இம்பாக்ட் ஆக்கிறதுக்கும் எதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பேக் ஸ்பீக்கருக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீட் நடுவுல வந்துடுறது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு டைம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணாதான் எல்லாமே ஒரு சேர இங்க வந்து நிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா பை டிஃபால்ட்டா இந்த ட்வீட்டர் வந்து டிலே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டிலே பண்ணினாதான் இந்த ட்வீட்டர் நம்ம ஹிட் ஆகும். இந்த ட்வீட்டர் நம்ம ஹிட் ஆகுறப்ப இது டிலே ஆகுறப்ப இந்த ஸ்பீடை வந்து இது மேட்ச் பண்ணி கொடுக்கும். சோ மேட்ச் பண்றப்ப ரெண்டுமே சேர்ந்து வரப்ப நம்மளால இங்க விஷுவல் பண்ண முடியும் சிங்கரோட பிரசன்டேஷன்ஸ். சோ அதெல்லாம் இந்த கார் ரொம்ப அக்யூரேட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க டைம் அலைன்மெண்ட் இந்த கார்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற சாங்ஸோட விஷுவல்ஸ் வந்து நம்ம இங்க அப்படியே பார்க்கலாம். லைக் ஒரு படம் பார்த்தோம் இல்ல ஒரு சாங் கேட்டோம், அந்த விஷுவலைஸ் பண்ண முடியும் அந்த நடக்கிற எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆடியோக்கு நம்ம சொல்ல போனோம் லிட்டரலா. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம இந்த ஒரு ஆடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இந்த ஆடியோட குவாலிட்டி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
எனக்கெனவோர் கவிதையினை அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா விழியால் ஒரு வேள்வியா விடையாயிரு கேள்வியா உலகை மறந்தே Must be a million boys living in a great big city. I know that one of them is just right for me. I look up, down, downtown, all around searching. I know he's out there waiting for me. I know somewhere somebody. நீங்க இப்போ சாம்பிள்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. நான் வேரியஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறது. நம்ம ரெகுலரா கேட்கிற சாங்ஸும் போட்டிருக்கோம் அண்ட் இன்டர்நேஷனல் கேட் சாங்ஸும் நிறைய போட்டிருப்போம். இந்த மியூசிக் வந்து கண்டிப்பா ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டதா அது உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். நார்மலா நம்ம கேட்கறப்ப ஒரு ரெகுலர் சாங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபை பட்ஜெட்லாம் ஒண்ணுமே இல்லை. இது ஒரு மிட் வேரியன்ட் பட்ஜெட் ஆடியோ தான். அது ப்ராசஸர் தான் ஒரு பெரிய ஹோல்டு எடுக்கிறத தவிர்த்து மற்ற ஸ்பீக்கர் சைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜ் பட்ஜெட்ல தான் இருக்குமே கூட. இந்த ஆடியோ உங்களுக்கு ஆக்டிவ்ல வந்து எங்ககிட்ட லைக் 1.2
1.5 lakhs வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஸ்பீக்கர் ஆட் ஆகும். ஊஃபர், ட்விட்டர், மிட்ரேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸ், ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே. அண்ட் டேம்பிங் இன்க்ளூடிங் லேபரோட சேர்த்து சொல்ல வரும் அப்ராக்சிமேட் 130-150 இருந்து ஆக்டிவ் செட்டப் ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் அந்த பட்ஜெட். நம்ம என்ன மாதிரி ஆடியோ வேணுமோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஓரளவுக்கு நல்ல ஆடியோ இருக்கணும். ஃப்ரெண்ட்னா நீங்க பேசிக் பட்ஜெட்டை கூட சூஸ் பண்ணவும் முடியும். எல்லாமே பிராண்டட் ஸ்டப் தான் வரும். நான் பிராண்டட் திங்ஸ் எதுவுமே வராது. எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணி போடுறது கூட. பேசிக் ஆடியோல இருந்து அக்சரிஸ்ல இருந்து எல்லாமே எங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம். கார்சன்ஸுக்கு கீழே நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் தேவைப்பட்டாலுமே நீங்க என்கிட்ட பர்சனலா பேசணும்னா நீங்க சுரேஷ் கிட்ட கால் ஃபார்வர்ட் பண்ண சொன்னாலே போதும். கண்டிப்பா அவங்க எனக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் கால் பேக் பண்ணுவேன். உங்களுக்காக வேலை பண்ணணும்ன்றதுக்காக தான் நீங்க கால் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியாக்கோ நாலேஜ் கேதர் பண்றது கூட இந்த ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ.